வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மறைந்த வெள்ளையன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய அரசியல் கட்சித் தலைவர்கள் வணிகர்களின் நலனுக்காக பாடுபட்டவர் என புகழாரம் சூட்டினர். பாதுகாவலராக இருந்தவர், வெள்ளை உள்ளம் படைத்தவர், வெள்ளையன் என்று மக்களால் அழைக்கப்பட்டவர். இப்படிப்பட்ட ஒரு வணிகர்களின் பாதுகாவலரை இன்று தமிழ் சமூகம் எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுக்காக போராடக்கூடியவர், எப்பொழுதுமே ஒரு தேச பற்றுள்ளவராக வெள்ளையன் அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய உடலை எங்கு அடக்கம் செய்தாலும் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும், அவருக்கு இறுதி மரியாதை அரசு செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தமிழக அரசிற்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் கோரிக்கை வைக்கிறார். அண்ணாச்சி அவர்கள் மறைவு என்பது தமிழினத்திற்கு மட்டுமல்ல, வணிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகும். இரண்டு விஷயங்களை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். ஒன்று, அவருடைய வாழ்க்கையில் வணிகர் நலன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது கூட ஒரு தமிழினத்துக்கும் ஒரு பேரிழப்பு என்று தான் நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும். வணிகர் தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாத்தவர். இன்னொன்று, தமிழினம் இலங்கையில் அழிக்கப்பட்டபோது அதற்கு குரல் கொடுத்தவர். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போராளிக்கு அரசு மரியாதை கொடுப்பது தான் ஒரு சிறந்த ஒரு விஷயம். குறிப்பாக வெள்ளையன் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு போராளி என்று தான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் முதலில் இந்த மாநிலத்தில் உள்ள வணிகர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் ஒரு அமைப்பாக உருவாக்கிய பெருமைக்குரியவர். வாழ்நாளெல்லாம் வணிகர்களின் உரிமைக்காக போராடியவர். ஈழத்தமிழ் பற்றாளர், சிறந்த பண்பாளர், நல்ல மனிதர் ஐயா வெள்ளையன் அவர்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோவின் சார்பில் இந்த உயர்ந்த மனிதனுக்கு நாங்கள் புகழஞ்சலி செலுத்துகிறோம்.